நற்கருணை சந்திப்பு. திவ்ய சற்பிரசாதத்தில் நம்முடைய நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? அதை செலவழிக்க நாம் விரும்பினால் திருப்பேழையின் முன் நம்முடைய பார்வையை வைத்து, என் இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லியும், இன்னும் இதை பல முறையே அவரோடு சொல்லி மகத்துவமிக்க அந்த இயேசுவின் அன்பை நாம் உண்மையாகவே உணர முடியும். எப்படி என்றால், இயேசுவே என்று சொல்லும்போது பல முறை, இயேசுவே நீர் நல்லவர், உமக்கு என்னென்ன நீர் என்னிடம் பெற்றுக்கொள்ள, என்னிடமிருந்து நான் உமக்கு தரக்கூடிய எதுவும் இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மையோடு ஜெபிப்பதோடு எப்பொழுதும் இயேசுவே நீரே நல்லவர் என்று, எவ்வளவு மாட்சி மிக்கவர், எவ்வளவு நல்லவர், என்ன நீர் செய்து கொண்டிருக்கின்றீர், எனக்காக நீர் காத்து கொண்டிருக்கின்றீரே என்று சொல். உன்னையே நீ இயேசுவிடம் விட்டுவிடு, உனது தேவைகளையும் அவரே பார்த்து கொள்வார். அவரிடம் இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற ஒரு சிறு ஜெபத்தை மட்டுமே நீ சொன்னால் போதும். பெரிய நீண்ட ஜெபங்கள் கூட அவர் எதிர்பார்ப்பதில்லை. சிறு ஜெபமான இந்த ஜெபத்தை நீ தூய்மையான எண்ணத்தோடு ஒப்பு கொடுக்கும்பொழுது, அந்த மன்றாட்டையே நீ சிந்தித்து கொண்டே இருக்கும்பொழுது, எத்தனை மணி நேரம் அங்கு இருந்தாலும் உனக்கு அது பெரிதாக தெரியாது. இந்த திவ்ய நற்கருணையில் இயேசு வீற்றிருப்பதை அனுபவிக்க கற்றுக்கொள்பவன் எல்லாவற்றிலும் நிறைவடைவான். வாழ்க திவ்ய நற்கருணை, வளர்க நம்முடைய இறை நற்கருணை பற்று.